ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெஜ்ஜிலேயே எப்போ பார்த்தாலும் வெரைட்டி ரைஸ் பண்ணி பண்ணி போர் அடிச்சு போச்சுன்னா, ஒரு டைம் இந்த மாதிரி நான்வெஜ் ரெசிபி பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்கூலுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், ஆஃபீஸ்க்கு கொடுத்து அனுப்புறதா இருக்கட்டும், ஒரு மாதிரி வித்தியாசமாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டில் அவங்க ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. நம்மளும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரைஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்து வாஷ் பண்ணி அதை வந்து ஊற வச்சுருக்கேன், பாஸ்மதி ரைஸு. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பிரியாணி இலை சேர்த்துட்டு அதை அப்படியே கொதிக்க விடுங்க. தண்ணி கொதித்த உடனே நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த அரிசியை வந்து 3/4 பதம் வேகணுங்க. 3/4 பதம் வெந்ததுக்கப்புறமா எடுத்து இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரைஸ் தனித்தனியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம சமைக்கும்போது ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ இது நம்ம வடிகட்டிட்டு அந்த சாதத்தை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து மீன் வச்சு தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கலாம். இப்போ நான் வந்து வஞ்சரம் மீன் எடுத்திருக்கேன். வஞ்சரம் மீன் வந்து இது பெரிய பீஸு, நல்லா மொத்தமாக இருக்கும். அதனால் இது ஒரு மீன் சேர்த்துக்கிட்டால் போதும். இதில் நம்ம பொதுவாக எப்பயுமே மீன் வறுக்கிறதுக்கு என்ன மசாலா சேர்ப்போமோ அந்த மசாலா சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், உப்பு, எலுமிச்சப்பழம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாமே கலந்து இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊறிட்டுருக்கு. இதை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெயில். ஏன் வஞ்சரம் மீனில் செய்கிறேனாக்கா, வஞ்சரம் மீன் வந்து சும்மா வைக்கலைங்க, கிங்ஃபிஷ்ஷுன்னு சூப்பராகவே இருக்கும். வஞ்சரம் மீனில் செய்யும்போது நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வஞ்சரம் மீனில் வந்து செய்யும்போது நமக்கு வந்து நிறைய முள்ளும் இருக்காது, அது நடுமுள் மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து பசங்களுக்கு வந்து நல்ல சூப்பராகவே கொடுத்து அனுப்பலாம் ஸ்கூலுக்கு, முள் குத்திக்கொன்ற எந்த பயமும் இல்லாமல். அதுக்காக தான் நான் நல்ல பெரிய மீனாக பார்த்து எடுத்திருக்கேன். இப்போ இது இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. மீன் வறுத்த எண்ணெயிலேயே 2 பட்டை, 2 ஏலக்காய், 1 பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா கூட செஞ்சுக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நார்மல் சைஸில் இருக்க வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா கலந்து விட்டுருங்க அந்த எண்ணெயோட. இதே எண்ணெயில் செய்யும்போது தான் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ அதனால் அதே எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு சால்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி நான் சேர்த்துருக்கேன். இந்த தக்காளியும் வெங்காயம் எல்லாமே நல்லா குழஞ்சி போகணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் இஞ்சி, 1 ஸ்பூன் பூண்டுன்ற கணக்குக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகணும். அந்த மாதிரி நல்லா இப்படி கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன உடனே நம்ம மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்க போகிறது மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகாத்தூள். ஏன்னா நம்ம ரைஸ் கொஞ்சம் தான் நான் ஊற வச்சுருக்கேன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், அதே போல் 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூனுக்கும் அதிகமாக கொத்தமல்லி தூள். இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த மசாலா வந்து ட்ரையாக இருக்குது. ஸோ இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரத்துக்கு இதை அப்படியே நல்லா கொதிக்க விட போகிறோம். நல்லா அந்த மசாலா வந்து குக் ஆகணும். அதனால் இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டுறலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே விடுங்க. இது நல்லா கொதிச்சிட்ருக்கோம். கொதித்து அதாவது மசாலாலாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும் இல்லையா, அப்போ நம்ம முன்னாடியே வறுத்து வச்சுருக்க வஞ்சரம் மீனை கொஞ்சம் கூட முள் இல்லாமல் இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால், அதாவது ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் இன்னும் கூட ஜாக்கிரதையாக க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னாக்கா நம்ம பக்கத்தில் இருந்து ஊட்ட போகிறதில்ல. ஸ்கூலில் போய் சாப்பிடும்போது எந்த முள்ளுமே அவங்களுக்கு போயிடக்கூடாதுன்றதுனால இந்த ப்ராசஸை கொஞ்சம் கவனம் வச்சு பண்ணுங்கள். இந்த மீன் அந்த மசாலாவில் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த மீனோட ஃப்ளேவர் நல்லா அந்த மசாலாவில் இறங்கும். ரொம்ப நல்ல டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும். கொஞ்ச நேரத்துலேயே அந்த தண்ணி எல்லாமே நல்லா அப்படியே இழுத்துக்கும். இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகும்போது நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி புதினாவை வாசனைக்காக சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறமா இன்னுமே கொஞ்சம் மசாலா வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி சமயத்தில், அதாவது தண்ணியாக இல்லை ஆனால் மசாலா இருக்குது, இந்த மாதிரி சமயத்தில் நம்ம வேக வச்சு முன்னாடி எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம்.
பாஸ்மதி ரைஸ் மட்டும் தான் போட்டு செய்யணுமா? நார்மலா சமைக்கிற பொன்னி அரிசிலாம் போடக்கூடாதான்னா, தாராளமா போடலாங்க. நான் 2 மாதிரியுமே செஞ்சு பார்த்துருக்கேன். பாஸ்மதி ரைஸ்லேயுமே நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டு கிடைக்கும். பொன்னி அரிசிலேயுமே ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ தாராளமா நம்ம சாப்பாடு ஆக்குற அரிசியிலேயே கூட நம்ம இத ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சாப்பாட்ட அப்படியே அந்த மசாலாவோட இந்த மாரி கலந்து அழகா விட்டுருங்க. இந்த மாதிரி விட்டுட்டு ஒரு சின்ன ஈரப்பதம் அந்த சாப்பாட்ல நமக்கு இப்ப இருக்கும். இத அப்படியே மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. காத்து போகாத மாதிரி. 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, நல்லா சூப்பரான ஒரு வாசனையோட 3/4 பதம் வெந்திருந்த அரிசி நல்லா சூப்பராவே வெந்து, ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டுல அல்டிமேட்டா இருந்தது. இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான்வெஜ் பிடிக்குன்றவங்க, மீன் குழம்பே பிடிக்காதுன்றவங்க கூட இது சூப்பரா சப்பு கொட்டி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நெறைய மீன் ரெசிபி நம்ம சேனல்ல அப்லோட் ஆயிருக்கு. அதையும் போய் விசிட் பண்ணி பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஸோ மச்.